நண்பர்களே, மாத ஊதியத்தினை நாமே எவ்வாறு ரன் செய்வது என்பதும் வருமான வரி பிடித்தம் மேற்கொண்டுள்ளது எவ்வாறு என்பதை பற்றியும் காணலாம். நமது மாத ஊதியத்தை 12 மாதத்தால் பெருக்கிக் கொண்டு வரக்கூடிய நிகர ஊதியம்தான் வருமான வரிக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அதனுடன் சேர்த்து 2 மாத டிஏவை மட்டும், அதாவது நாம் 50% வாங்கிய டிஏ அரியரை ஆட் செய்து கொள்ள வேண்டும். நியூ ரெஜிம் செலக்ட் செய்திருந்தால் 50,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போக மீதம் உள்ள தொகைக்கு டாக்ஸ் பிடித்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். அதனை 11 மாதங்களாக பிரித்தோம் என்றால் எவ்வளவு வருகிறதோ அதுதான் ஏப்ரல் மாதத்திலிருந்து பிடித்தம் மேற்கொள்ளப்படும். ஃப்ராக்ஷனில் வந்தாலும் கவலை இல்லை, சரியாகத்தான் பிடித்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். கவலைப்படாமல் செய்யலாம். இது நியூ ரெஜிமிற்கு மட்டுமே உள்ளது. நண்பர்களே, இனிஷியேட்டர் ஐடியை லாகின் செய்து நாம் உள்ளே சென்றோம் என்றால் ஃபினான்ஸில் பேரோலை கிளிக் செய்து சர்ச் செய்தோம் என்றால் அனைத்து பெயர்களும் காமிக்கப்படும். அதில் எந்த பில் குரூப்பில் நாம் பேரோல் ரன் செய்யப்பட வேண்டுமோ அந்த பில் குரூப்பில் உள்ள பணியாளர் அவரை மட்டும் தேர்வு செய்ய வேண்டும். இங்கு ஒரே ஒரு பணியாளரை மட்டும் தேர்வு செய்து ஷெட்யூல் ரன் ஒரு முறை மட்டுமே தர வேண்டும். திரும்ப தர வேண்டாம். ஒரு முறை மட்டுமே தந்துவிட்டு கீழே பார்த்தோம் என்றால் மானிட்டர் ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் எதுவும் காண்பிக்கப்படாது. ரிசல்ட்டில் சென்று பார்த்தோம் என்றால் ரெகுலர் சேலரி என்று வைத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால் பில் குரூப்பை தேர்வு செய்து சர்ச் கொடுக்க வேண்டும். பெயர் வந்திருக்காது. ஒரு 5 நிமிட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சர்ச் செய்தோம் என்றால் பெயர் வந்துவிடும். இவருக்கு எங்கும் டாக்ஸ் பிடித்தம் மேற்கொள்ளப்படவில்லை. ஏனெனில் இவருடைய ஊதியத்திற்கு டாக்ஸ் வராது. இவர் நியூ ரெஜிம் தேர்வு செய்து இருக்கின்றாரா அல்லது ஓல்டு ரெஜிமா என்பதை, டாக்ஸ் எவ்வாறு கால்குலேட் செய்யப்பட்டுள்ளது என்பதை ரிப்போர்ட்ஸில் சென்று இன்கம் டாக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் என்பதை கிளிக் செய்து மாதத்தினை, ஏப்ரல் மாதத்தினை தேர்வு செய்து எம்ப்ளாயி நம்பரை கொடுக்கும் பொழுது கண்டினியூ என்று கொடுத்தால் சப்மிட் கொடுக்கவும், ஓகே என்று கொடுத்தவுடன் கீழே ரிப்போர்ட் டவுன்லோட் ஆகிவிடும். அதனை வியூ அவுட்புட் செய்து பார்க்கும் பொழுது அவருடைய நிகர ஊதியமே 5 லட்சத்திற்குள் தான் உள்ளது. ஆகவே இவருக்கு ரிபேட்டில் வருவதால் டாக்ஸ் கிடையாது. அடுத்ததாக இன்னொரு பில் குரூப்பை நாம் ரன் செய்து பார்ப்போம். இப்பொழுது ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய ஒரு பில் குரூப்பை தேர்வு செய்து சர்ச் செய்து அப்பில் குரூப்பில் உள்ள அனைவரும் பெயரையும் செலக்ட் ஆல் கொடுத்து ஒரே ஒரு முறை மட்டும் ஷெட்யூல் ரன் தருகின்றேன். சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளும். ஷெட்யூல் ரன் சக்ஸஸ்ஃபுல்லி என்று வந்த பிறகு ரிசல்ட்டில் சென்று ரெகுலர் சேலரி என்று வைத்து பில் குரூப்பை தேர்வு செய்து சர்ச் செய்தோம் என்றால் பில் குரூப்பில் டாக்ஸ் பிடித்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஒருவருக்கு. இவர் ஓல்ட் ரெஜிமா அல்லது நியூ ரெஜிமா என்பதை ரிப்போர்ட்ஸில் சென்று இன்கம் டாக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட்டில் பார்த்தோம் எனில் நண்பர்களே, ஓல்டு ரெஜிம் செலக்ட் செய்தவர்கள் கட்டாயம் எவ்வளவு டிடக்ஷன் என்பதை குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். எதுவும் குறிப்பிடாமல் ஓல்டு ரெஜிம் என்று மட்டும் கொடுத்திருந்தால் தொகை அதிகமாகத்தான் பிடித்திருக்கும். அதாவது நியூ டாக்ஸ் ரெஜியூமாக மாறி இருக்கும். ஓல்டு டாக்ஸ் ரெஜியூம் வந்திருக்காது. இவர்கள் ஓல்டு டாக்ஸ் ரெஜியூம் செலக்ட் செய்துவிட்டு அமௌண்ட் எதுவும் குறிப்பிடாததால் நியூ டாக்ஸில் பிடித்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதே போன்று இன்னொருவரையும் காணலாம். அவர் டாக்ஸ் ரெஜிமில் ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் என்று தேர்வு செய்து அமௌண்ட் கொடுத்திருந்தார். நாம் அட்டாச்மெண்ட் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்ற குழப்பத்திலேயே நிறைய பேர் ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் என்று மட்டும் தேர்வு செய்திருந்தனர். இங்கே பாருங்கள், கீழே இவருக்கு
நியூ டேக்ஸ் ரெஜியூம். ஓல்டு டேக்ஸ் ரெஜியூமில் தொகை காண்பிக்கப்பட்டிருக்கும். எம்ப்ளாயி பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் என்பதில் 8EC இன் கீழ் வந்திருக்கும். நன்றி நண்பர்களே.